ஹாய் எவ்ரிவன். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில போட்டியிட போவதா வெளியான தகவல் குறித்து விளக்கம் கொடுத்திருக்காரு. நெல்லை மாவட்டத்துல அத்தனை தொகுதிகள்ல நல்ல வாக்குகளை வாங்கியிருக்கேன்னு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. எந்த தொகுதியில வேணுமானாலும் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காரு. கடந்த சில மாதங்களாவே தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தொகுதி மாறப்போவதா தகவல் வெளியாயிட்டே வருது. இதற்கு நெல்லை தொகுதியில என்னை வெற்றி பெற வைத்த மக்களை விட்டு வேறு எங்கும் செல்ல மாட்டேன்னு நயினார் நாகேந்திரன் அப்போ எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இருந்தாலும் நயினார் நாகேந்திரன் ஜாதகம் மற்றும் சென்டிமெண்டில் நம்பிக்கையை கொண்டவர்னுட்டுன்னு சொல்லப்படுது. ஏற்கனவே 2006 மற்றும் 2016 சட்டசபை தேர்தலில் நெல்லை தொகுதியில போட்டியிட்டு நயினார் நாகேந்திரன் தோல்வி அடைஞ்சாரு. இதனால 2026 சட்டசபை தேர்தலில் மீண்டும் நெல்லை தொகுதியில போட்டியிடலாமா என்ற குழப்பத்துல இருந்து இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இதனிடையே வந்துட்டு முதல்வர் ஸ்டாலின் இந்த முறை நெல்லை தொகுதியில நயினார் நாகேந்திரன் தோற்க வேண்டும், அப்படி இல்லைன்னா நெல்லை மாவட்ட நிர்வாகிகள் யாரும் பதவியில இருக்க மாட்டீங்க அப்படின்னு நேரடியாவே வார்னிங் கொடுத்ததா சொல்லிட்டு இருக்காங்க எதிர்கட்சி வட்டாரங்கள். இதனால் நயினார் நாகேந்திரனை வீழ்த்த அத்தனை பணிகளையும் திமுக தீவிரமா மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுது. இதன் காரணமாக நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில போட்டியிட முடிவு செய்திருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இதற்கு பாஜக தலைமையும் ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியாயிருக்கு. இந்த நிலையில சாத்தூர் தொகுதிக்கு மாறப்போவதா எழுப்பப்பட்ட கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் அவரே பதில் சொல்லியிருக்கார். அதில் அவர் சொன்னது என்னன்னா, திருநெல்வேலி தொகுதி மக்கள் 5 முறை சட்டசபைக்கும் 1 முறை நாடாளுமன்றத்திற்கும் சில நேரங்களில் நான் வாக்கு கேட்காமலேயே 70,000த்திற்கும் அதிகமான வாக்குகளை அளிச்சிருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் பெரிய பெரிய தலைவர்கள் கூட தொகுதி மாறி இருக்கிறாங்க. கருணாநிதி குளித்தலை, திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகள்ல போட்டிட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்களோட நான் என்ன ஒப்பிட்டு பார்க்கல. நாங்குநேரி, ராதாபுரம் உள்ளிட்ட நெல்லை மாவட்ட தொகுதிகள்ல நல்ல வாக்குகளை வாங்கி இருக்க, எங்க வேண்டுமானாலும் போட்டியிடலாம்னு தெரிவிச்சிருக்காரு. சோ இது பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அவர் எங்க போட்டியிட போறாரு அப்படின்றத.